நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன் சார். இன்னும் ஒரு 4-5 நாளில் தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே எக்ஸிட் போல்ஸ் வரலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் எந்த முடிவு எந்த ஆட்சி வந்தாலும் நான் ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சார். எக்ஸிட் போல்ஸ் யாருக்கு சாதகமாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் பல கணிப்புகள் பல பேர் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்கள். எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் ஒரு கால் நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம். இது வந்து யதார்த்தமாக சொல்கிறது. ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா உங்களுக்கு? சார், ஒரு 4-5 தேர்தல் பார்த்துருக்கோம். நமக்கு யார் ஜெயிச்சா என்ன சார்? அப்போது நீங்கள் பக்குவப்பட்டுட்டீங்க. தற்கொலை இல்லை. சரி, நானும் இல்லை. சரி, இப்போ சொல்லுங்கள், கேள்வி கேளு. அதான் சார், ஒருத்தர் ஒரு விருப்பத்திற்கு ஏற்ற போல் திமுக பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிமுக பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, தாவேக பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அன்பிரடிக்டபிள் இந்த தேர்தல் இருக்குது. அன்பிரடிக்டபிளாக எப்படி எடுத்துக்கலாம் இந்த தேர்தலோட முடிவுகள்? அதுக்கப்புறமா எக்ஸிட் போல்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறமா தேர்தல் முடிவுக்கு பின்னாடி அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? அந்த மாதிரி ஜோதிடம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அரசியல் ஜோதிடர்னு சில யூடியூப்பில் குறிப்பிடுறாங்க. அது வந்து என்னுடைய கணிப்புகள் பெரும்பாலும் சரியாக இருக்குங்கிறத வச்சு சொல்கிறாங்களே தவிர கடவுள் சத்தியமாக எனக்கு வந்து இந்த கட்டம் போட்டு குரு சுக்கிரன் ஜோதிடம்லாம் எனக்கு தெரியாது. தெரியாமல் வந்து தெரிஞ்ச மாதிரி நடித்து ஏமாத்துகிற பழக்கம் எனக்கு இல்லை. அதனால் எல்லாரும் ஜோசியர்கள் எல்லாரையும் நான் வந்து தப்பாக சொல்லலை. ஏமாத்துகிற ஜோசியர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அதை விட்டுடுவோம். இந்த பண்டிட் ஒருத்தர் சொல்லியிருக்கார, அது சொல்லியிருப்போம். அவர் வந்து 150 இடங்கள் பெற்று விஜய் முதல்வர் ஆவார்னு சொல்லியிருக்காரு. மே 8ஆம் தேதி குறித்து கொடுத்துருக்காரு பதவி ஏற்பதற்கு. ஆனால் தான் விஜய் வந்து அது கூட ஆதவ அர்ஜுனா வந்து ஏதோ நடுவில் ஆஸ்திரேலியா போகிறார். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு விஜய் அன்னைக்கு சாயந்தரம்னு ஒரு ஏதோ ஒரு வலைதளத்தில் வந்தது. ஆதவ அர்ஜுனா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து பொய்யான தகவல், உண்மையில் அதோ தெரியாது. வலைதளத்தில் வர்ற தகவல் எல்லாமே உண்மையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா ஒரு எரிச்சலில் வந்து சொல்லியிருக்காரு, அவர் ஓய்வுக்கு போகிறாரு. முதல்வர் தான் வந்து அவருக்கு தான் ஓய்வு தேவை, நிரந்தர ஓய்வு தேவை அவருக்கு. கொடைக்கானலில் போயிருக்காரு அவர். முதல்வர் கொடைக்கானலில் போனது வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. உதயநிதி துணை முதல்வர் வந்து துபாய் போயிருக்காரு மனைவியோட, அவருடைய மனைவியோட. இல்லை, நம்ம தெளிவாக சொல்கிறத கரெக்டாக சொல்லணும்ல, அது ரைட்டு. அது அவர் அது ஒன்றும் இல்லை. அங்கே துபாயில் அவங்களுக்கு ஒரு கால ஏதாவது சொத்து இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஒன்றும் இல்லைனா கூட துபாய் சுற்றி பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய கவலை என்னென்னா, நம்மளுடைய துணை முதல்வராக இருக்கிறவர் எதிர்காலத்தில் முதல்வர் ஆவார் என்று திமுகவில் கருதப்படுபவர் நம்ம அந்த ஒரு சமயத்தில் இந்த ஈரான் அமெரிக்கா ஒரே போர், எங்கெங்கேயோ குண்டு விழுதே, இந்த சமயத்தில் போய் துபாய் போகிறாரு. வேறு எங்கேயாவது போகக்கூடாதா? ராகுல் காந்தி மாதிரி பேங்காக் மாதிரி எங்கேயாவது, இவரே போயிருக்காரு உதயநிதியும், அந்த மாதிரி எங்கேயாவது போகக்கூடாதா? மனைவியோட போகிறார், பேங்காக் போக மாட்டார். புரியுது. வேறு எங்கேயாவது எவ்வளோ நாடு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இதே திமுக தான் வந்து காமராஜர் முதல்வராக இருக்கும் பொழுது வருடம் மலர் கண்காட்சியை ஊட்டியில் திறந்து வைக்கிறது முதல்வர் தாங்கிறது மரபு. அந்த மரபுப்படி அந்த தேர்தல் வருடமும் அவர் போனபோது கும்பி கருக்குது, குடல் எரியுது, குழு ஊட்டி உனக்கு ஒரு கேடா அப்படின்னு சொல்லி காமராஜர் படத்தை போட்டாங்க. ஊட்டினா தான் குழுவா, கொடைக்கானல் இல்லையா? இப்போ கூட சொல்கிறாங்க என்னமோ பூம்பாறை கோயிலுக்கு போனார் முதல்வர், பழனி கோயிலுக்கு போனாருன்னு சில உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் சொல்கின்றன. அது ஒரு பக்கம். அவர் நிரந்தர ஓய்வுன்னு அவர் ஆதவ அர்ஜுனா பேசும்போது அவர் நிலவுக்கு போகிறாரு ஓய்வுக்கு அப்படின்னு, அதாவது ஒரு எரிச்சலாகவும் கொஞ்சம் விரக்தியாகவும் பேசியிருக்கார். அதாவது தேவையற்ற வதந்திகள் வருகின்றன என்ற ஒரு எரிச்சலாக கூட இருக்கலாம் அவருக்கு. இப்போது அந்த இதுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு மதுரை வரைக்கும் தனி விமானத்தில் தான் போயிருக்கார் அவர். நம்ம பண்டிட்டு சொன்னோமே ஜோசியர், அவர் எங்கே போனாலும் வருவார் போல இருக்குது. அவர் ரொம்ப துல்லியமாக சொன்னார். அதான் சொன்னேன். அதாவது 2019 வந்து பிரியங்கா அவர்கள் பிரதமராக வருவார்னு சொன்னார். துல்லியமாக இருந்துச்சா? அதுக்கப்புறம் 2021 கமலஹாசன் முதல்வராக வருவார்னு சொன்னார். இப்போ விஜய் வந்து 150 சீட்டு பெற்று முதல்வர் ஆவார்னு சொல்கிறார். ஸோ அவருடைய ஜோசியம் இந்த லைனில் இருக்குது. இவர் தான் வந்து சிபிஐ ஆஃபீஸுக்கு போகும்போது கூட்டு போயிட்டாங்களாம்.
இவர் தான் சொன்னாராம் 10 மணிக்கு போகக்கூடாது, 10:10க்கு லேட்டாக போனால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொன்னாராம். அதை வச்சு தான் லேட்டாக போய் அங்கே வாங்கி கட்டினது. அதுக்கு அடுத்த தடவையோ நம்மப்பா ஆதவர்ஜினம் அந்த தடவையோ இல்லை அடுத்த தடவையோ போகும்போது அவரே அந்த தடவை தான் போல இருக்குது, அவரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க சிபிஐ ஆஃபீஸில் அவர் உள்ளே உட்காரணும்னு. யார் அவருன்னா ஜோதிடர். ஜோதிடர்லாம் இங்கே வச்சுட்டு நாங்கள் வந்து ஜோதிடர்லாம் எதுக்கு கூப்பிட்டு வரீங்க, அவர் இங்கே ஹோட்டலில் இருக்க சொல்லுங்கள், காரில் இருக்க சொல்லுங்கள். நியாயமாக தேவையில்லாதவர்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க சிபிஐ மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு சென்சிட்டிவான அலுவலகத்தில். ஏன்னா என்ன காதில் வாங்குவாங்க. இப்போ நான் கூட சில இந்திய இந்தோனேஷிய உறவுக்காக பிரதமர் அலுவலகத்தில் வந்து அவ்வப்போது என்னுடைய ஒரு உதவி அல்லது பணி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் தேவைப்படுது. ஏன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரபோவோ என்கிற அதிபர் வந்து அப்போது நான் ஜனாதிபதிக்கு கௌரவ ஆலோசகராக இருக்கும்போது அவர் மந்திரியாக இருந்தார் அவங்களோட கட்சியில். அப்புறம் அவர் வழக்கம் போல் எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி தனியாக கட்சி பிரித்து இப்போது அவர் வந்து அதிபர் ஆகிட்டார். இந்திய இந்தோனேஷிய உறவில் சில அம்சங்களுக்காக அந்த கோஆர்டினேஷன் அவங்க அரசு ரீதியில் பண்ணுவாங்க, என்ன நம்பி தான் பண்ணுவாங்கலாம் ஒன்றும் இல்லை. பட் சில இடங்களில் சில பேரை பயன்படுத்தி கொள்வது ஒரு அரசுடைய விருப்பமும் அது வந்து இயல்பும். அது மாதிரி பண்ணாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் பிரதமர் அலுவலகத்தில் கடந்த ஒரு 2 வருடங்களுக்குள்ளே 2 தடவை போக வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம உட்கார வைக்கிற இடமே பார்த்து உட்கார வைப்பாங்க. ஏன்னா அங்கங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கும். பிரதமரோட அலுவலகம்னா பிரதமர் தான் உள்ளே உட்காந்துருக்காருங்களா, எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. அங்கே எவ்வளோ விஷயங்கள் சென்சிட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கும். இது காதில் அனாவசியமாக பரவக்கூடாது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ சிபிஐ அலுவலகத்துக்குள்ள அனாவசியமாக யாரையும் விட மாட்டாங்க. அந்த ஜோதிடர் வந்து நீங்கள் வேண்டாண்ணா இல்லை அவர் பக்கத்தில் இருந்தால் தான் அப்படி அவசியமாக அவரை உள்ளே கூப்பிடணுன்னா அவரையும் அக்யூஸ்டாக வேணால் போட்டால் உள்ளே கூப்பிடலாம் அப்படின்னோன்னா அப்புறம் அடித்து தள்ளிட்டு அவர் இறங்கி போய் காரில் போயிட்டாரா, காரில் போனாரா ஹோட்டலுக்கு போனாரா தெரியாது. ஸோ அந்த ஜோதிடர் சொன்னது தான் சொல்கிறாங்க 150 சீட்டுன்னு. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, திமுகவும் 200 சீட்டு வாங்குவேங்கிறாங்க, காங்கிரஸ்லேருந்து பேசியிருக்காங்க நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருப்போம் இல்லை வந்து ஆளுங்கட்சியாக இருப்போம். ஆமாம், ரெண்டுக்குள்ளே ஒன்று தானே. ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணும், இல்லை ஆளும் கூட்டணியில் ஒரு கட்சியாக இருக்கணும், அதிகாரத்தில் பங்கு என்ற முறை. 28 சீட்டை வச்சுட்டு தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. சோடங்கருக்கு நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நம்புகிறோம். சில கட்சிகளில் தான் 2043 சீட்டு வாங்குவோம், 268 சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது அது வேறு. பட் சோடங்கர் அப்படி பேச மாட்டார்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ஒன்று எதிர்கட்சியாக இருப்போம் இல்லை ஆளுங்கட்சியாக இருப்போம். தனிப்பட்ட காங்கிரஸ் சொல்கிறார் 2026 தான் சொல்கிறார் அவர். இன் ஃபியூச்சர்லன்னு சொன்னால் 2046 ஃபியூச்சர், 2066 ஃபியூச்சர், 3000வது ஆண்டும் ஃபியூச்சர். நீங்கள் நானும் இன்றைக்கி உட்காந்து 3000வது ஆண்டை பற்றி பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா? அதனால் சோடங்கர் சொல்வது 2026. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும், அதில் காங்கிரஸ் ஒரு அங்கமாக இருக்கும். ஏற்கனவே அவங்க வந்து அதிகாரத்தில் பங்கு என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள், அதை அவர் வலியுறுத்துவதாக தெரிகிறது. ஓகே, அது எப்போ இந்த திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்றால், நாம் பெறாதுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ஜோதிடர் அல்ல, என்னுடைய கணக்கில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது குறைவாக தெரிகிறது. அதே சமயத்தில் பணநாயகம் வந்து பிரமாதமாக வேலை செய்திருப்பதால் பிடிபட்டு இருப்பதே 543 கோடி கேஷ், 700 கோடி கிஃப்ட்ஸு. இதில் ஒரு கணிசமானது வந்து திமுகவுக்கு சொல்லலாம், பெரும்பான்மை அநேகமாக திமுகவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த விநியோகம் நம்ம சொல்கிறது வந்து தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரபூர்வ அறிவிப்பு 543 கோடி கேஷ் தமிழ்நாட்டில் பிடிக்கப்பட்டது. நீங்கள் என்ன கணக்கு வேணாலும் பார்த்தாலும் கூட 5% மேலே இருக்குது அது பிடிபட்டது. 95% பிடிபடாமல் போனது தான் வந்து இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, மற்ற தேர்தலையும் நடந்தது, இந்த தேர்தலிலும் அது நடந்திருக்கிறது. பத்திரிகை செய்திகள் மற்ற தலைவர்கள் பேசிய செய்திகளும் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 கோடி பண விநியோகம் நடந்திருக்கிறது. நான் சொல்கிறது திமுக மட்டும்தான் பணம் கொடுத்துச்சின்னு நான் சொல்லலை. கரெக்டாக சொல்லணும்னா, பணம் கொடுக்காத ஆள் சீமான், நாம் தமிழர் கொடுக்கல, எங்கேயுமே கொடுத்ததா செய்தி இல்லை. திமுக கொடுத்ததா செய்தி இருக்குது. அதான் அந்த செந்தில் பாலாஜி கரூர் கேங்கு வந்து கொண்டு கொடுத்து அவங்க மாட்டினதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் வந்துச்சு. அம்மன் அர்ஜுனா வந்து அதிமுக வேட்பாளர் மாதிரியெல்லாம் பண்ணார் அந்த விஷயத்தில், அந்த வீடியோலாம் வந்துச்சு. நாள் வந்து திமுகவுடைய கரூர் கேங்கு செந்தில் பாலாஜியோட ஆட்களுக்கும் கோவை திமுக நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு அடிதடி ஏற்பட்ட வீடியோ வெளியில் வந்துச்சு. நீ என்னையா பணம் கொடுக்கணுன்னா எங்கள் தொகுதியில் வந்து உங்கள் ஊர் ஆளை கூட்டு வந்து கொடுக்குற, எங்கள் மூலமாக தானே கொடுக்கணும், அப்போ எங்கள் பேரில் நம்பிக்கை இல்லையா? இப்படி சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆக இந்த 543 கோடியில் இல்லை பரிசு பொருட்கள் 700 கோடியில் ஒரு கணிசமான பெரும்பான்மையானது வந்து திமுகவை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அதிமுகலையும் சில இடங்களில் கொடுத்துருக்காங்கன்னு செய்தி வருது.
அதிமுகனா அதிமுக கூட்டணியில், பாஜகலேருந்து கொடுக்க மாட்டாங்க. அநேகமாக தெரிஞ்ச விஷயம். கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் பாஜக வந்து ஏதோ பரிசுத்தமான கட்சியை கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த மாதிரி கொள்கை ரீதியாக சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக பணம் கொடுத்து வந்தால் தெரியல. அப்படி தான் நிறையா வந்திருக்கலாம். அவங்க ஒன்றும் அப்படி முயற்சிகள் ஒன்றும் எடுக்கிறதா தெரியல. அமமுக கொடுத்ததா சொல்கிறாங்க சில இடங்களில், அதிமுக கொடுத்ததா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது அந்த பக்கத்தில் தாவேக ஆதவர்ஜுனாவுடைய தொகுதியில், இன்னும் சில தொகுதிகளில், எல்லா தொகுதிகளையும் கொடுக்கல, சில தொகுதிகளில் கொடுத்ததா சொல்கிறாங்க. இது இந்த பணம் கொடுத்தது பற்றி. அப்போது இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி பேசுகிறதுக்காக சொல்கிறேன். கருத்தியல் வெல்லுமா, பணநாயகம் வெல்லுமா, இல்லை இதையெல்லாம் தாண்டி மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, போதை, கஞ்சா இந்த மாதிரி வந்து சமுதாய பிரச்சனைகளினால் மக்களிடையே வந்து இருக்கக்கூடிய வெளியே தெரியக்கூடிய எதிர்ப்பலை, வெறுப்பலை திமுகவுக்கு எதிராக வேலை செய்யுமா என்று தெரியாது. சார், ஆனால் கணிப்புகளை தாண்டி கலை யதார்த்தம் எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. மெயின் சேனல் மீடியா பூரா திமுக கையில் இருக்குது. இப்போ நம்ம தேர்தலை பற்றி மட்டும் சொல்லலை. கடந்த 5 வருடங்களா அரசு திமுக அரசு வந்து எந்த செய்தியை போட வேண்டும் என்று சொல்கிறதோ அதை தான் மெயின் சேனலில் எல்லா டிவி சேனல்லையும் போட்டாங்க. எதை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து போடலை. 1-2 பேர் சொல்ல வேண்டாம். நம்ம 1-2 சேனல்கள் வந்து அதை மீறி வந்து வேறு ஏதோ சில நிகழ்ச்சிகளை போட்டோன்னா அந்த சேனலுடைய முதலாளிகளையோ முக்கியஸ்தர்களையோ கூப்பிட்டு உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது திமுக அரசுக்கு நெகட்டிவான செய்திகளை வந்து எடுத்ததற்கான ஆதாரங்களை நானே பேசியிருக்கேன். சில உதாரணங்களை கடந்த 2-3 வருடங்களை, அதாவது இந்த ஆட்சியில். அப்போ இந்த பெய்டு மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா சொல்கிறத வந்து நீங்கள் வந்து கருத்து கணிப்பாக எடுத்துக்க முடியாது. இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. அதுவும் நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தினவன் 15 வருடங்களுக்கு மேலாக. எந்த விதமான அழுத்தம் கொடுப்பார்கள், ஆஃபர்கள் கொடுப்பார்கள். ஆஃபர்னால் உங்களுக்கு புரியும். கருத்து கணிப்பு அவர்களுக்கு சாதகமாக போடுவதற்கு கோடிக்கணக்கில் பணம் ஆஃபர் பண்ணுவாங்க. நானே நிறைய பேசியிருக்கேன். எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆஃபர் பண்ண பெரிய மனுஷங்கிட்ட நான் சொன்னேன், முக்கியஸ்தர்கிட்ட, ஐயா என்னை வர வச்சு ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டீ, ஆனால் பழைய டீ கொடுக்க மாட்டேன், புதுசாக டீ போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளோதான் நமக்குள்ளே உள்ள பரிமாற்றம். சார், தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் நம்ம எடுத்துக்கலாம் சார். நேஷனல் மீடியாஸுமே வந்து டிஎம்கேக்கு ஒரு ஃபேவரபுளான எலெக்ஷனாக இது இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து இல்லை, இல்லை, அதாவது அவர்கள் சொல்லுவதில் உள்ள லாஜிக் நீங்கள் சொல்கிறீங்க. திமுக ஒரு பக்கமும், திமுகக்கான எதிர்ப்பான வாக்குகள் வந்து 3ஆக பிரிக்கிறது. 3 வந்து ஈக்குவலாக பிரியுதுன்னு சொல்ல. ஓகே, ஏதோ ஒரு சதவீதத்தில் ஏதோ ஒரு விகிதத்தில் வந்து அது வந்து பிரியுது. அப்போ அது திமுகவிற்கு லாபத்தை கொடுக்கும். இதுதான் வந்து இது ஒரு கணிப்பு. அதே சமயத்தில் நான் சொல்கிற பணநாயகம் எவ்வளவு தூரம் வந்து இந்த எதிர்ப்பலையை அழுத்த முடியும். எதிர்ப்பலை இருக்குது, இந்த கூட சரி அதெல்லாம் இருக்குது, 5000 ரூபா கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம், அது பணநாயகம். பணநாயகம் ஜெயிக்குமா? நான் அதை ஒரு இடத்துல விசாரிக்கும் போது சொன்னாங்க, எங்களுக்கு 2 பக்கமும் கொடுத்தாங்க, இப்போ எப்படி 2 பேருக்கு ஓட்டு போடுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு தாவேக்கா கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போங்க, அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவோமோ அவங்களுக்கு தான் போடுவோம். இப்படி ஒரு இருக்குது. ஆக நீங்கள் பணம் கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு ஓட்டு விழுந்து விடும் என்பது சாத்தியமாக இருக்கலாமே தவிர நிச்சயம் இல்லை. ஓகே, அந்த வகையில் நீங்கள் வந்து யார் ஆட்சி அப்படின்னு வந்தால், இப்பொழுதும் வந்து தொங்கு சட்டசபைங்கிறத பற்றியும் சில ஆங்கில சேனல்கள் பேசுகிறாங்க. இந்த ஆங்கில சேனல்கள் சொன்னதுனால அதுதான் கரெக்டாக இருக்கணும், வெள்ளைக்காரன் போய் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரிலாம் நான் ஒத்துக்கல. ஓகே, ஏங்க நம்ம ஊரில் தேசிய சேனல்களில் வந்து கணிப்புகள் கூறக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சேனலில், தேசிய சேனல்களில், நான் யாரையும் நான் சொல்கிற நபர் வந்து நான் பார்த்ததும் இல்லை, ஒரு தடவை ஃபோனில் கூட பேசுனது இல்லை. JVC ஸ்ரீராம்னு ஒருத்தர். நானும் உங்களை மாதிரி வலைதளத்திலோ இல்லை பத்திரிகைகளிலோ டிவி சேனல்களிலோ படித்து தான் அவரை தெரியும், நான் பார்த்தது கூட கிடையாது. அவர் வந்து NDA அலையன்ஸ் வரும், அதிமுக கூட்டணி அரசமைக்கும், ஓகே, இல்லை அதிமுக அரசமைக்குங்கிறாரு. இப்போ JVC ஸ்ரீராம் சொன்னதுனால அதுதான் நடக்கும்னு அப்படி சொல்லலை. இப்படி பல தரப்பட்ட திமுக ஜெயிக்கும்னு சொல்கிற பல கருத்து கணிப்புகள் இருக்குது, அதிமுக ஜெயிக்கும்னு சொல்கிற கருத்து கணிப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பண்டிதர் ஒருத்தர் சொன்னீங்களே, அவரை மாதிரி சில பேர் வந்து தாவேகா 150 சீட்டு வாங்கும், 180 சீட்டு வாங்கும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சார். ஆனால் திமுகன்னு சொல்கிறவங்க எல்லாருமே 160, 180ன்னு சொல்கிறாங்க. அதிமுகன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி வரும்,
இல்லை ஒருவேளை அதிமுக ஜெயிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டாங்க. அதாவதுங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ திமுக வந்து 160 180 சொல்கிறாங்க. ஒரு வாரம் முன்னால் தேர்தலுக்கு முன்னால் முதல்வர் வந்து 200 210ன்னு சொன்னார். ஆமாம். அப்போது முதல்வரோட நம்பிக்கையில் 30 சீட்டு குறைஞ்சிடுச்சின்னு நீங்கள் வந்து உங்களால் அப்படி ஏற்றுக்க முடியுமா? அதை அந்த வார்த்தைகளை மட்டும் வச்சு தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னால் 210, இப்போ 160 180னா 40-50 சீட்டு அவருக்கு வந்து குறைஞ்சி போச்சுன்னு முதல்வருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கூட சொல்கிறாங்க. இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை சொல்லுது, இவரும் கருத்து கணிப்புகள் அதை இல்லை. எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லு? கருத்து கணிப்புகள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னீங்க. புள்ளி விவரம். எந்த புள்ளி விவரம் சார்? கடந்த 10 தேர்தலாக வந்து திமுகவுக்கு சாதகமான புள்ளி விவரங்கள். 10 தேர்தலாக வந்து திமுக தான் ஆட்சிக்கு வந்ததா? வெற்றி பெற்றிருக்காங்க. 2011 யார் ஆட்சிக்கு வந்தா? 2016 யார் ஆட்சிக்கு வந்தா? இல்லை, நான் வந்து உள்ளாட்சி எல்லாத்தையும் எதிராக பேசலைங்க. உள்ளாட்சி எல்லாத்தையும் சேர்த்து 10 தேர்தலா? நான் சொல்றது என்னன்னா 10 தடவை தொடர்ந்து வந்து திமுக தேர்தல். எல்லாரும் சொல்லுவாங்க கருணாநிதி ஐயா வந்து தோல்வியே கண்டதில்லை. ஹெச்வி அண்டேக்கோட ஒரு தடவை வந்து தேர்தல் நடந்து சில 100 வாக்குகளில் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்பொழுது அவர் வந்து அண்ணா நகரில் தோற்று போகும் சூழ்நிலை வந்தது. அப்பொழுது ஹெச்வி அண்டேவை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்கள், கருணாநிதி திமுக தலைவர், அவருக்கு கீழ் நான் பணியாற்றி இருக்கிறேன், அவர் தலைவராக விட்டு கொடுங்கள்னு சொல்லி இந்த தபால் வாக்குகளை அது தேர்தல் அதிகாரி நினைத்தால் சில விஷயங்களை செய்ய முடியும். ஞாபகம் இருக்குங்களா? ப. சிதம்பரம் ராஜகண்ணப்பன் விஷயமும் அதே மாதிரி தான். ராஜகண்ணப்பன்கிட்ட வந்து ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டு கொடுத்து அவரை வந்து தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு வெற்றி ஊர்வலம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி திருப்பி கூப்பிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ப. சிதம்பரம் ஜெயிச்சாருன்னு சொன்னதாக பத்திரிகைகளில் வந்தன. இது 1-2 இடங்களில் நடந்திருக்கிறது. யாருக்கு? பெரிய தலைவர். ப. சிதம்பரம் ஒரு அப்போ காங்கிரஸில் பெரிய தலைவர். கருணாநிதி ஐயா வந்து அதனால் 10 தடவை நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். திமுக தலைவராக கருணாநிதி வந்த பிறகு எத்தனை முறை திமுக ஆட்சியை கோட்டை விட்டிருக்கிறது, தோற்றிருக்கிறது. கருணாநிதி அவர்கள் தனியாக பர்சனலாக அவருடைய தொகுதியில் தோற்றதை பற்றி சொல்லலை. ஓகே. கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் திமுக 5 முறை ஆட்சி அமைத்திருக்கிறதுன்னு நீங்கள் புள்ளி விவரம் என்னமோ சொன்னீங்களே இங்கிலீஷில், எனக்கு அவ்வளோ புரியல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்களே, நான் சொல்கிறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. 7 முறை தோற்றிருக்கிறார். எடுத்து பாருங்க. ஓகே. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? 5 முறை ஆட்சிக்கு வந்து சாதனை படைத்து மக்களுடைய ஒரே நம்பிக்கையாக, இதெல்லாம் வசனம். இந்த 7 முறை தோற்றதை பற்றி இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? தயவு செய்து போட்டு கூகுளில் பார்த்து, இல்லை எங்கே இப்போ விக்கிபீடியாவில் எதில் பார்க்கணுமோ பார்த்து நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இதோட அரசியல் பேசுகிறத இன்றைக்கி விட்டுறேன். நாளையிலேருந்து ஆன்மீகம் பேசுகிறேன். அது அரசியல்வாதிகள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ 210ன்னுலாம் பேசினவங்க இப்போ யாரோ வந்து காங்கிரஸ்லேருந்து பேசியிருக்காங்க. காங்கிரஸ் 28க்கு 28 ஜெயிச்சிருமா? நீங்கள் நம்புறீங்களா? ப்ராபபிலிட்டியாக வாய்ப்பும் அது இருக்குல்லங்க சார். காங்கிரஸ் மட்டும் நான் வந்து ஒரு சார்பாக பேசலை. ஓகே. காங்கிரஸ் மட்டும் 28க்கு 28 சீட்டு ஜெயிச்சதுன்னா என் 2 காதையும் அறுத்து இந்த டேபிள் மேலே வைப்பேன். சப்போஸ் ஜெயிக்கலைன்னா அதுக்கு நீங்கள் அந்த போட்டிக்கு தயாரா? இல்லை சார், நான் வரல சார். வரல. உங்களுக்கு காது முக்கியம், நியாயமான விஷயம். இப்படி சொல்கிற நான் தான் பாஜக 27 சீட்டு நிற்கிது, அங்கேயும் 2-3க்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் 2-3ங்கிறது 4 கூட வரலாம். ஓகே. குறைந்தது 20 தொகுதிகளில் வந்து அவர்கள் வெற்றியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் வந்து ஒன்றும் ஒரு கட்சி சார்பாக இப்படி அப்படின்னு சொல்லலை. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து, அங்கே உள்ள சாதிகளை பொறுத்து, நம்மளதில் தான் சாதி, பணம், வன்முறை. பாபநாசத்தில் என்ன நடந்தது? நாம் தமிழர் அனீஸ் பாத்திமா அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க பெருசாக வந்து ஜெயிச்சு அவங்க தான் வந்து லீடிங்கில் நம்பர் 1 நிற்கிறாங்கன்றலாம் அப்படி ஒன்றும் அங்கே ஒன்றும் பொசிஷன் இருந்ததா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நிறைமாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் வந்து ஏதோ ஒரு கட்சியால், அதுவும் புதிதாக வந்த கட்சின்னு சொல்கிறாங்க. அது யார்? அதை திமுகவோ இல்லை எந்த எதிர்கட்சி மற்ற எதிராக நிற்க எந்த கட்சி செய்திருந்தாலும் அது அராஜகம். அவர் தாக்கப்பட்டார். அப்போ அங்கே அந்த கொடியெல்லாம் கூட போட்டு மிதித்து கிழிச்சு சிறுவர்கள் திரும்ப மன்னிப்புலாம் கேட்டாங்க சார். இனிமேல் எந்த கொடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம்.
கேட்க வைக்கப்பட்டார்கள். சிறுவர்கள் செய்தார்கள்னு சொல்லும்போதே அது எந்த கட்சியும் புரியலையா நமக்கு? பக்குவம் வராதவர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியலையா? நான் என்ன சொல்கிறேன், சிறுவர்களாக இருக்கும்போதே இப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தீங்க, இந்த மாதிரி அவங்கள வளர விட்டீங்கன்னா இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்? இன்றைக்கி கட்சியை மிதிக்கிறவன். அப்போ நான் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் என்பதற்காக அனீஸ் பாத்திமா வந்து அந்த 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 சம்பவத்தை குறிப்பிடல. இது எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் முதல்ல ஒரு பெண்ணு, அதை தாண்டி வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணினா ஒரு மனிதாபிமானம் வேணும். ஓகே, நம்ம சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நிறைமாத கர்ப்பிணி நம்மை தாண்டி போகிறார் என்றால் டக்கென்று அப்படி ஒதுங்கி வழிவிடுவது. இதில் வந்து மதம் இல்லை, சாதி இல்லை, அவங்க தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா இல்லை. இது ஒரு மனிதநேய பண்பாடு. அந்த மனிதநேய பண்பாடு இல்லாத அளவுக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அந்த கட்சியோட வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டின் வீழ்ச்சி என்பது என்னுடைய கருத்து. அது எந்த கட்சிங்கிறத நீங்களே யோகம் பண்ணி புரிஞ்சுங்க, மக்களுக்கு புரியும். ஓகே சார், இப்போ டிவிக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட்ஸா அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் இந்த முறை வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன்றதுனால 30% வரைக்கும் அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இல்லை 30, அதாவது ஒப்பீனியன் சார், இல்லைங்க, கருத்து கணிப்பு. இல்லை 234 தொகுதிக்கும் சராசரியாக நீங்கள் சொல்கிறது 30%. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஏன்னா நாளைக்கு நம்மளும் அரசியல்வாதி மாதிரி நம்ம சௌரியமாக பேசக்கூடாது. நான் அட்லீஸ்ட் அப்படி பேச மாட்டேன். அப்படி சொல்கிறாங்க சார். அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், சராசரியாக இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா திமுக 45% வாங்கி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 35 கிட்ட வாங்கிச்சு. ஒரு 9-10% வித்தியாசம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாலெல்லாம் நடுவில் 2-3% தான் வித்தியாசம் வந்திருக்கு, யார் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி. அந்த மாதிரி நீங்கள் சொல்வது 30%. அப்படியா இருந்தால் 30+ அதிகமாக கூட இருக்கலாம். 10 பேரில் 8 பேர் வந்து டிவிக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். 10 பேரில் 8 பேர் டிவிக்கேன்னு சொல்கிறாங்க ஜெயிக்கிறதுல. அப்படின்னா 80%. அது பேர் 30% இல்லை. நான் படித்த ஸ்கூலில் எங்கள் வாத்தியார், கணக்கு வாத்தியார் அப்படி தான் 10ல் 8னா 80% தான் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, வாத்தியார் போயிட்டாரு, பட் கணக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ 80%னா நீங்கள் சிம்பிள்ங்க. இப்போ இவர் நிற்கிறாரு சீமான் வந்து ஆட்சி அமைப்பேன்னு அவரும் சொல்லலை, நம்மளும் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அவர் எவ்வளவு வாக்கு வாங்குவார், வாக்கு சதவீதம், காரைக்குடியில் வெற்றி பெறுவாரா, எத்தனை எம்எல்ஏக்கள் அவரால் பெற முடியும் இந்த முறை, இதுதான் எதிர்பார்ப்பு. நான் கணிப்பு சொல்லலை, ஓகே, எதிர்பார்ப்பு. அவர் போன தடவை 8% வாங்கினார், 8 சொச்சம். நான் வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், இந்த தடவை வந்து அதிகமாக வாங்கினா ஒரு 10-12 வாங்கலாம். ஓகே, ஒரு கால் உள்ளதும் குறைஞ்சி போச்சு, ஒரு புதிய வரவு விஜய் வந்ததுனால குறையுதுன்னு சொன்னால் அது வந்து 5 அல்லது 6% ஆகும். நான் வந்து எந்த ஒரு சார்பும் இல்லாமல் நடுநிலையாக சொல்கிறேன். அதே 8 அல்லது 6 இதை கழிச்சிருங்க 100ல், சரிங்களா? ஒரு 92-94. நீங்கள் 10க்கு 8ன்னு சொன்னால் ஏறக்குறைய 70% வாக்குகள் வந்து தாவேக்கா பெறணும். அப்போது திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆளுக்கு 10% தான் வாங்குமா தமிழ்நாட்டில்? இப்படி ஏதாவது ஒரு கணிப்பு வெளியிட்டால் அந்த கணிப்பை வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் அதை கண்ணை மூடிக்கொண்டு நம்பினால், நான் எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக உங்களை அந்த கட்சியில் சேர்த்து விடுகிறேன். ஒரு கட்சி இருக்குது, பேர் சொல்ல மாட்டேன், அந்த கட்சியில் சேர்த்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் உங்களை யாராவது ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது சொன்னாங்க, தற்கொலைன்னு சொன்னாங்கன்னா என்ன வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. இயல்பாக பார்த்தீர்களானால் இவர் 8%ங்கிறத நான் 8%ன்னு சொல்கிறேன். ஏன்னா சீமானை வந்து நான் வந்து ஆதரித்தும் பேசவில்லை, எதிர்த்தும் பேசவில்லை. 8 வாங்குவார்னு ஒரு கால் குறைகளான்னு கூட சொல்லிட்டேன். அந்த 8ங்கிறத ஒரு கணக்குக்காக வச்சு, ஓகே. பாக்கி 92. இந்த 92ல் 3ஆக பிரிச்சுக்கணும், 3 அணிகள் பாக்கி இருக்குது. இப்போ குறைந்தபட்சம் 32-35% 234 தொகுதியிலும் உள்ள சராசரி வாங்கணும். ஒரு தொகுதியில் 40% ஓட்டு வாங்கலாம், ஒரு தொகுதியில் 60% வாங்கலாம், ஒரு தொகுதியில் நீங்கள் சொல்கிற மாதிரி 80% வாங்கலாம். அப்படிலாம் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு கணக்குக்காக வைத்தது வாங்க முடியுமா என்றால், தாவேக்கா, நான் வந்து ஜோதிடன் அல்ல, என்னுடைய எனக்கு தெரிந்த சிற்றறிவில் அனுபவத்தில் கருத்து வந்து சென்னையிலும் 16 சீட்டில் ஒரு 3 சீட் வாங்குவோம், ஒரு 20% அப்ராக்சிமேட்டாக வாக்கு வங்கி. ஓகே, சென்னையில் 16 தொகுதியில் சராசரியாக சென்னையை மட்டும். வட மாவட்டங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதான் வட மாவட்டம்.
அங்கே வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 18-20%. வன்னியர்கள் வாக்கு அநேகமாக ஏற்கனவே உள்ளதா மாதிரி கன்சாலிடேட் ஆகி இந்த தேர்தலில் வந்து என்னுடைய கணிப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓபிசி என்று சொல்லுவோம், அதர் பேக்வேர்டு கேஸ். வன்னியர்லாம் அதில் தான் வரும், ஓபிசியில் வரும். இந்த ஓபிசி வாக்கு இந்த முறை தமிழ்நாட்டில் கன்சாலிடேட், அதாவது ஒன்றுபட போகிறது. இதுவரைக்கும் முன்னால் பார்க்காத அளவுக்கு ஒன்றுபட போகிறது. ஐயா ராமதாஸ் இருந்தோம். ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் எங்கே எத்தனை இடத்துல நிற்கிறாரு? ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து அன்புமணி நிற்கிற இடத்துல எதிர்த்து நிற்கிறாரு. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாமக வந்து 18 சீட்டில் ஒரு 10லேருந்து 12 வாங்கும். ஒரு காலம் அந்த 6 தோக்கிறதுக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வேட்பாளர் வந்து காரணமாக இருக்கலாம். சார் வின் ரேஷியோ வந்து விசிகாவோட அதிகமாக இருக்குமா சார்? விசிகாவை பொறுத்தவரை பெரியகளம் தொகுதியை தவிர பாக்கி 7 வாஷ் அவுட் ஏதிங்க. தேமுதிகவை பொறுத்தவரை விஜய் பிரபாகரன் அநேகமாக பிழைத்து வெற்றி பெறுவார், அநேகமாக. பாக்கி 9 பிரேமலதா அவர்களையும் சேர்த்து வந்து வெற்றி பெறுவது உறுதி இல்லை, சாத்தியக்கூறுகள் குறைவு. கம்யூனிஸ்டுகளில் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு 5ல் நிற்கிறாங்க இல்லையா, ஒரு 2ல் வெற்றி பெறுவாங்க. இடதுசாரிகள் 5ல் வந்து வெற்றி பெறுவது கடினம். காங்கிரஸில் சொல்லிட்டேன், 28ல் ஒரு 3 அல்லது 4க்கு மேலே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ திமுக மிச்சம். தேமுதிகவினால 9 சீட் நஷ்டம், விசிகாவினால ஒரு 7 சீட் நஷ்டம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அநேகமாக விசிகாவின் 2 முக்கிய புள்ளிகள், தேர்தலில் இடம்பெறாத புள்ளிகள், முந்தா நேற்று வந்து ஏதோ ஒரு இந்த நிர்வாகி பதவி கொடுத்த 2 புள்ளிகள் திமுகவில் சேருவதாக இன்று அல்லது நாளை அறிவிப்பு வரும். ஷானவாஸ், SS பாலாஜி அவர்கள் போய்விடக்கூடாதே என்பதற்காக தான் அவசரமாக அவருக்கு ஏதோ பதவி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆனாலும் போக போகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையிலே எனக்கு செய்தி. அவங்க போனதுனால விசிக அது தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க தான் தேர்தலில் நிற்கலையே. ஓகே. 2வது அவர்கள் வந்து ஒரு வன்னியர், ஒரு வந்து இஸ்லாமியர். அதனால் வந்து ஒரு முக்கியமான நிர்வாகின்னு வேணால் சொல்லலாமே தவிர அவர்கள் உதயநிதிக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்பியதாக ஒரு தகவல் வருகிறது. ஏற்கனவே அவங்களாம் வந்து திமுகவுடன் வந்து தலைமையுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தான். அப்பப்போ ஏதோ சில காரியங்கள் சாதித்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த கணக்கில் இந்த பக்கம் பிரேமலதா அவர்களுடைய கட்சி அந்நியார் கட்சினால் ஒரு 9, வேறு இதில் 8ல் 1 ஜெயிச்சார்னா விசிகால 7, 16 லாஸ் நஷ்டம். அதுக்கப்புறம் காங்கிரஸில் 28ல் ஒரு 4 போக 24, 9, 33, ஒரு 7, 40 சீட் அவுட்டு. 234, 40 இப்போ அவுட்டுன்னு சொல்லிடுறீங்களா சார்? நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே. நான் சொல்லுது ஏறக்குறைய 40. இதை தவிர மிச்சம் உள்ள அந்த சின்ன சின்ன கட்சிகளில் வந்து ஒரு 5 முஸ்லீம் கட்சிகள், 5 சீட்டுகள் என்னமோ முஸ்லீம் கட்சிகள் இருக்குது. அதில் ஏதோ 2 என்னமோ ஜெயிக்கலாம், 5மே ஜெயிச்சிடணும்னு சொல்லலாம்னா 2 3 ஜெயிக்கலாம். ஸோ அதை ஒரு பெரிய கணக்காக, ஏன்னா 1 2ங்கிறத ஒரு பெருசாக எடுக்கலை, பெரிய கட்சிகளை மட்டும்தான் எடுக்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகள் வலுவிழந்திருக்கிறது தெரியுது. திமுகவிற்கு எதிர்ப்பலை இருக்குன்னு தெரியுது. அதே சமயத்தில் எதிர்ப்பலைக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் அதை சரி கட்டும் அளவுக்கு பணம் புரண்டு இருக்கிறது. அதனால் வந்து எதிர்ப்பலை ஜெயிக்குமா பணநாயகம் ஜெயிக்குமான்னு குழப்பமாக இருக்குது. ஓகே. இது திமுக சைடில். ஆனால் 40 அவுட்டு, பாக்கி 190ல் தான் கணக்கே. ஆமாம், சரிங்களா? அதிமுக சைடு வரும். அமமுக கேட்டிங்க 12 சீட்டில் நிற்கிறாங்க, 4ல் ஜெயிப்பாங்க. ஓகே. சசிகலா அவர்கள் ஒரு கால் எதிர் வேட்பாளர்கள் நிறுத்தாமல் இருந்திருந்தால் 4ன்றது 5 6 ஆயிருக்கும். இப்போ வந்து 1 2 குறையும். அதனால் ஒரு 4 ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது 12ல். பாஜக 27, 2 ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள். இப்போ நான் நடுநிலையாக இருக்கேன்னு ஒத்துப்பீங்களா? பாஜக அப்படின்னோன்னா சார் சங்கி, அதனால் 2 அதையும் சொல்கிறேன். நாகர்கோவில், திருப்பூர். நாகர்கோவில் MR காந்தி எளிமையான மனிதர், நல்ல பேர் உண்டு மக்களிடம். திருப்பூரில் காடேஸ்வரா சுப்பிரமணிய இந்து முன்னணி தலைவரோட மகன். இந்து முன்னணி பூரா அங்கே போய் வேலை செய்யுது. ஓகே. அதை காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்து இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில். அவரும் வந்து ஒரு தொழிலதிபர். அந்த வகையில் வந்து அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்குது, பிரபலமானவர் அங்கே அந்த பகுதியில். அப்போது அவருடைய இந்து முன்னணி அங்கே போய் எல்லாம் வேலை செய்கிறாங்கன்னா இங்கே 2 பேருக்கு இருக்குது. இதை தவிர வேறு யாராவது ஜெயிச்சா அதிசயம். நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஓகே. நீங்கள் அவனே வானதி சீனிவாசன், தமிழிசை எல்லாம் கேட்பீங்க.
சார் மயிலாப்பூர் தமிழிசைக்கு சாதகமாக இருக்கு. அதான் சொன்னேங்க, நீங்கள் கேட்பீங்க, நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியுமே. ஏன்னா எனக்கு இங்கேன்னு பார்க்கும்போதே உங்கள் பாக்கெட்டுக்கிட்ட மனசு பளிச்சுங்க தெரியுது. நான் என்னமோ தமிழிசை ஜெயிக்கக்கூடாதுன்னு, அவர்கள் எங்கள் குடும்ப நண்பர், ஜெயிச்சா எனக்கும் சந்தோஷம். வாய்ப்புகள் கம்மிங்கிறது என்னுடையது. ஓகே. ஏங்க திமுக வேட்பாளர் தாவேலு வீட்டில் வந்து 2.5 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அவர் வீட்டிலேயே, வேட்பாளர் வீட்டிலேயே பிடிச்சதே 2.5. தமிழிசை எப்படி ஜெயிப்பாங்க? தமிழிசை என்ன பணம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் வந்து அதாவது பொதுவாக பார்க்குறீங்க, நான் வந்து யதார்த்தத்தை பார்க்குறேன். ஓகே. பணநாயகம் வந்து ஆனாலும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. தேர்தலை ரத்து பண்ணணுமா இல்லையா? இங்கே மட்டும் இல்லை, இதில் தூத்துக்குடியில் வந்து அவர் இனிகோ இருதயராஜ், திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ், அவர் வீட்லேயும் பிடிச்சிருக்காங்க. 99,99,99,000 ரூபா பிடிச்சாங்க. அதுதான் வந்து ஐயோ இவ்வளோ பிடிச்சாங்க, 1 கோடிக்கு 1000 ரூபா குறையுதேன்னு யாரோ என்கிட்ட கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை. ஒரு தடவை ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் சொன்னார், இவர் அண்ணாதுரையெல்லாம் வந்து அண்ணா வரும்போது எங்கள் அப்பாவோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவங்களாம் தலைவர்கள்லாம் உட்காந்து பேசும்போது அந்த சின்ன பையன் போய் பக்கோடா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 10 ரூபா கொடுத்து, ஏதோ 10 ரூபாயோ ஏதோ கொடுத்து 3 ரூபாயோ ஏதோ கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதில் நான் ஏட்டனா ஏதோ ஒரு அமௌண்ட் 5 ரூபான்னா அதில் ஏட்டனா அடிச்சிடுவேன், நான் சுட்டுடுவேன். பெருமையாக சொன்னேன். இளம் பருவத்தை சொல்லும்போது நம்ம சொல்லலையான்னு. ஸோ அதை தான் திராவிட மாடல் நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 99,99,000ன்னா அது எண்ணி போட்டு அது பத்திரமா வைக்கிறவன் டக்குன்னு ஒரு 1000 ரூபா பாக்கெட்டில் போட்டானா இல்லை சரியாக எண்ணாமல் விட்டாங்களா தெரியல, அது பரவாயில்ல, விட்டுருங்க. வேட்பாளர் வீட்டிலேயே 1 கோடியோ 2.5 கோடியோ பணம் கிடைக்கிறது, வாக்கு சீட்டு அந்த லிஸ்ட்டோடு கிடைக்கிறதுனால் அந்த தேர்தல் ரத்து செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜியோட தொகுதியில் வந்து அம்மன் அர்ஜுனா வழியில் மறியல் பண்ணி பிடிச்சி வச்சு 3 மணி நேரம் பொறுத்து தான் பறக்கும்படை வந்தது, 2 மணி நேரம் பொறுத்து தான் போலீஸ் வந்தது. ஆனாலும் அவங்க பிடிவாதமாக இருந்து இவ்வளோ பண்ணியும் செந்தில் பாலாஜி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டார். ஆனால் அந்த மாட்டின அந்த திமுக அவர் வந்து நான் திமுகவுக்காக தான் கொடுத்தேன், ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா அப்படின்னு வெளிப்படையாக வீடியோவில் பேசுனது வந்திருக்கு. அதாவது அவரை பிடிச்சி கேட்குறாங்க, போலீஸ் சுற்றி இருக்குது, அவர் பதில் சொல்கிறார். ஆனால் செந்தில் பாலாஜி ஒரே வார்த்தையில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். ஓகே, ரைட். ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். செந்தில் பாலாஜியே கொண்டு வந்து இவர்கிட்ட பணம் கொடுக்குறது வீடியோ இருந்தால் தான் வந்து நீங்கள் பிடிக்க முடியும். அது இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. அப்போது வேட்பாளர் வீட்டில் பிடித்தார் என்றால் கட்டாயமாக வேட்பாளர் வந்து எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னு ஏதோ நீதிபதி சொன்னார். அப்படிப்பட்ட நீதிபதி கூட எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்து அந்த யஷ்வந்த் வர்மா என்ற நீதிபதி கடைசியில் இம்பீச்மெண்ட் வரணும்னா வருங்கிற நிலைமையில் வந்து ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது. எங்கள் வீட்டில் யாரோ 50 கோடி வந்து எனக்கு தெரியாமல் அவுட் ஹவுஸில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி செந்தில் பாலாஜி சொன்னால் தப்பிக்கலாம். ஏன்னு கேட்டால் மாட்டினது அவர் இல்லை, யாரோ ஒரு ஆள். இன்னும் கேட்டாக்க போனால் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு லெட்டர் ஒன்று காப்பியை காமிச்சு ஒரு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்னு ஒரு லெட்டர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்து இல்லை. ஆனால் வேட்பாளர் வீட்டிலேயே பிடித்ததை கூட தேர்தல் ஆணையம் ரத்து செய்யவில்லை என்பது என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையாகவோ இல்லை தான் செய்ய வேண்டிய பணியை உரிய திறனோடு செய்யவில்லை என்பது குறைபாடு. அதனால் தேர்தல் ஆணையம் ஒன்றுமே செய்யலை, திமுகவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் தப்பாக சொல்லலை, புரிஞ்சுங்க வேணாம். அவர்களுக்குள்ள அதிகாரத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை, இல்லை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த இதை வைத்து கொண்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ தமிழிசை மயிலாப்பூர்னா தமிழிசை எனக்கு குடும்ப நண்பர், அவங்க ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம், நமக்கு தெரிஞ்சவங்க ஜெயிச்சாங்கன்னு. நாளைக்கு ராபின்சன் ஒரு எம்எல்ஏ வந்து அமைச்சராக வந்தால் நான் வந்து சந்தோஷப்படக்கூடாதா? ஒரு காலத்தில் நம்மளை வந்து பேட்டிலாம் எடுத்துருக்காரு, நல்ல மனுஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவர், சொல்லுவோமா மாட்டோமா? ஓகே. அந்த மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் ஒருவர் வந்தால், யாராக இருந்தாலும் ஒரு நண்பர் வந்தார்னா, ஒரு பதவிக்கு வந்தார்னா வாழ்த்துக்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. ஓகே. அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ வருவதற்கோ ஒரு அமைச்சராக வருவதற்கோ திறமை இருக்கலாம், நம்ம அதை பற்றி குறைச்சி சொல்லலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கள சூழ்நிலைகள் அந்த மாதிரி வரும்போது அங்கே 2 அல்லது 3 தான் பாஜக. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய செய்தி. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.